வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எவ்ரிடே மார்னிங் இது ஒரு இனிமையான ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ லைரிக்ஸும் சேர்ந்ததுனால ஐ திங்க் இட் கிராசஸ் த பார்டர். எல்லா இடத்துக்கும் போகிறது. நிறைய பேர் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னுடைய இமெயிலில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வந்து நிறைய பேருக்கு இந்த லிங்க் அமுச்சு விடுங்க. இன்னும் நிறைய பேர் விசிட் பண்ணி ஹிட் பட்டன் நிறைய அடிக்கட்டும். எதுவும் லைக்கமும் கொடுங்க. சரி, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரியல் லைஃப் இன்சிடெண்ட். நான் எப்போவுமே இந்த கதை கட்டுறதே கிடையாது. என்ன நான் அனுபவிக்கிறேனோ அதை சைக்கலாஜிக்கலாக ரீசன் அவுட் பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் ஆஃபீஸில் இருந்து என்னை பிக்கப் பண்ணி போயிட்டார். கதவை தட்டி தட்டி பார்த்தார். கரண்ட்டு கட் ஆனதுனால இது ஒர்க் பண்ணலை, காலிங் பெல். டப டப டபன்னு தட்டினார் கதவை. வரேன் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாரு. கோவமாக கப்பல் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அது, இந்த நேரத்தில் உள்ள நுழைஞ்சி அவர் ரைடு விடும்போது நம்ம முன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி அந்த அம்மா சடக்குன்னு கவை திறந்துட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுச்சு. அங்கே உட்காருங்க அப்படி. உடனே நானும் உட்காந்தேன். காஃபி கொடுமா அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா வந்தது. 2 டம்ளர் தண்ணி வச்சுது. தண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? கேளுங்க முதலங்க என்ன பண்ணாங்க. சாப்பிட்ற பேர் வழின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி மீற்றி வச்சுட்டாங்க. இதில் உப்பு குறைச்சல், அதில் காரம் கூட, அது இதுன்னு. எப்படி தான் சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி பட 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 பட. உங்கள் அப்பா மத்தியானம் சாப்பிடாமே வெளில போயிட்டார். என்னது இது? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இங்கே? இவங்களுக்காக தான் வந்து சமைச்சு கொட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா? அப்படி இப்படி அந்த சின்ன கழுதை என்னடானாக்கா அது ஒரு பக்கம் அந்த கீழே போட்டு உடச்சிருது அந்த ஃப்ளாஸ்கை. அவன் பெரியவன் என்னடானா வால் கிளாக்கை உடச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. எங்கேயோ ஓடிடலாம்பல் தோன்றது. அப்படி இப்படி கற்றுக்கதுன்னு கத்திட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், வந்த என் எதிர்க்க அப்படி பண்ண உடனே தண்ணியை அப்படி தட்டி விட்டுட்டு ஒரே சண்டை, ஃபிசிக்கலாக ஃபைட் வரா மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு ஏதோ பேசியிருக்கார் போல் இருக்கு. அந்த அம்மா அப்படி முந்தானையிலேயே போடாத முகத்தெல்லாம் தொடச்சிட்டு என் முன்னால் வந்து நின்றுது. இந்த உடனே சார் சாரி ஐ லாஸ் மை கண்ட்ரோல். எனக்கு படித்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்தது. வேலையை ரிசைன் பண்ணிட்டு அம்மா மாமனார் மாமியாரை பார்க்குறதுக்காக வீட்டில் இருக்குது. அது வந்து ரொம்ப டென்ஷனாக. நான் சொன்னேன், உட்காருங்கம்மா உட்காருங்க, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, நானும் அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சகஜம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுங்கிறது லேடிஸ் ஜாப் வந்து ரொம்ப சிரமம். அங்கே சொல்லுங்கள், நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களே அவருக்கு சொல்லுங்கள், அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா. உடனே நான் என்ன சொன்னேன், அது இட்ஸ் ஓகேம்மா, பட் அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவருக்கும் நிறைய அங்கே டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்றைக்கி அவங்க கம்பெனியில் போனஸ் ஸ்டாக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ லேபர் வந்து அது போனஸ் ஸ்டாக்ஸ் ஒத்து வரலைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோன்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு வந்த உடனேயே நீங்கள் இவ்வளோத்தையும் அதை உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லாம் கொட்டக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு இடி தாங்கி மாதிரி, லைட்னிங் அரெஸ்டர் மாதிரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவருடைய புல்ஸ் அண்ட் புஷஸ், அவருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு இணக்கமாக கொஞ்சம் நேரம் எல்லாம் கொடுத்து உபசரிச்சுட்டு அவர் ஃப்ரீ ஆன அப்புறம் மெதுவாக சொல்ல வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அவர் புரிஞ்சுப்பார், தெரிஞ்சுப்பார். வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃபயரிங் மாதிரி கத்தினா என்ன ஆகும் அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சிட்டு கண்ணில் அப்படி தண்ணி வந்துச்சு. சாரிங்க அப்படின்ச்சு. அவர் சொன்னார், கணேஷ் சரியான நேரத்தில் நீங்கள் சரியாக இதை வந்து அவளுக்கு சொன்னீங்க, அவர் நல்லா மாறிட்டான்னு ஒரு 2 நாள் கழித்து சொன்னார். ஸோ எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, லேடிஸ் ஜென்ஸு வீட்டில் வந்த உடனேயே பேச ஆரம்பிச்சிடாதீங்க.
உங்கள் பிரச்சனையை அவங்க மேலே கொட்டிடாதீங்க. ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன், வாயா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு செஞ்சிடாதீங்க. அந்த டைம் பாருங்கள். நல்ல மெசேஜஸ் இருந்தால் கூட, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கூட, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம், அந்த விதம், இது ரெண்டும் உங்கள் பக்கத்து நியாயத்தை அப்படியே பிளைண்ட் பண்ணிடும். காட் மை பாயிண்ட்? ஆல் த பெஸ்ட்.